தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து ஓடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: திருப்பலியில் ஆழமான முறையில் பங்கேற்க வேண்டுமெனில் அதை பற்றிய ஆழமான செய்தி அறிந்திருக்க வேண்டும். எனவே இந்த பதிவின் ஊடாக நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சீடர்களாக உருமாற்றம் காண அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. இன்று திருப்பலிக்கு சென்று வீடு திரும்பும் பலரிடம் எங்கே போயிட்டு வாரீங்க என்றால் பூசை பார்த்து விட்டு வருகிறோம் என்பார்கள். அதே வேளை பிறந்த நாள் நிகழ்வுக்கு சென்று வருபவரை கேட்டால் பர்த்டே பார்ட்டிக்கு போய் வருகிறேன் என்பார்கள். இதிலிருந்து ஒரு உண்மை புலனாகிறது: நாம் இன்னும் திருப்பலி பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ளவில்லை. திருப்பலி ஒரு பொருள் அல்ல நாம் பார்த்து விட்டு வர, மாறாக அது ஒரு நிகழ்வு. ஆகவே நாம் பார்க்க போவது இல்லை, மாறாக பங்கேற்க கொண்டாடப் போகிறோம். பிறந்த நாள் உற்சவத்திற்கு செல்லும் நாம் ஒருபோதும் பிறந்த நாள் நிகழ்வுக்கு போனோம் என்று சொல்வதை விடுத்து பர்த்டே பார்ட்டிக்கு போனோம் என்று சொல்வது வழமை. ஆக பல வேளைகளில் நமது திருப்பலி உயிரற்ற ஒன்றாக, இதயம் தொடாத வழிபாடாக மாற்றிவிட்டோம். திருப்பலி வெறும் சடங்காக மாறிவிட்டது. கடவுளை அனுபவிக்க, சுவைக்க வழி சமைத்த அப்பம் பிட்கும் நிகழ்வு இன்று உயிர்த்த இயேசுவை கண்டுணர முடியாதவாறு திருப்பலியை மழுங்கடித்து விட்டோம். ஏனென்றால் நாம் நம் இயேசுவின் லட்சியத்தை ஆழ்ந்த அமைதியிலும் சிந்தனையிலும் நமதாக்க தவறியிருக்கின்றோம். திருப்பலி என்பது ஓர் பார்வை பொருள் அல்ல, அது வெறும் சடங்கும் அல்ல. இந்த மனநிலையை நம்மில் இருந்து அகற்ற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியும் கடவுளும் மனிதரும் இணைந்து நடத்தும் கூட்டுச் செயற்பாடு என்பதை ஆழ்ந்து உணர வேண்டும். ஆகவே திருப்பலி என்பது நாம் அதிலே முழு ஈடுபாட்டோடு இணைந்து அந்த பலியிலே பங்கேற்கிற போது அதனுடைய முழுமையான விண்ணக பலனை இந்த மண்ணகத்திலேயே பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகவே பக்தியோடு அந்த நிகழ்விலே நாமும் பங்கேற்று திருப்பலியை ஒரு பங்கேற்பு நிகழ்வாக மாற்ற இறையருள் வேண்டி மன்றாடுவோம். செபிப்போமாக. தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவா, இந்த காலை பொழுதிலே உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபையினால் இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருள் கொடையிலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த நாளை உமது அருளால் தொடங்க உமது பாதத்தில் வைத்து செபித்து தொடங்குகிறோம். எங்கள் வாழ்வை லீலி போல பூத்து குலுங்கச் செய்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா.
வாழ்வில் நடப்பதை பார்த்து நம்பிக்கை இழந்து பாலை நிலமாய் மாறிப்போன எங்கள் மனதை உமது நம்பிக்கையின் வார்த்தையினால் வளமான நிலமாய் மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது தூய ஆவியின் வல்லமையால் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எமது வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அற்புதமாக நிகழ்த்தி எங்களை மெய்சிலிர்க்க வைக்கும் உமது பேரன்புக்காக நன்றி 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 இயேசுவே. இந்த நாளிலும் உமது வல்லமையை நாங்கள் அனுபவிக்க தூய ஆவியின் உடனிருப்பை, பாதுகாப்பை, மகிழ்ச்சி, சமாதானத்தை எங்களது குடும்பத்திற்கு தந்தருளும். இன்று எங்கள் பயணங்களையும் பொருளாதார நலன்களையும் வாழ்வின் தேவைகளையும் தொழில் முயற்சிகளையும் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சுபகாரியங்கள் அனைத்தையும் பொறுப்படுத்தி நடத்துவீராக. எங்களை எதிர்த்து நிற்கும் சாத்தானின் சகல செயல்பாடுகளையும் முறியடித்து மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் எல்லா மக்களோடும் இணக்கமாக வாழ அருள் புரியும். தீராத வியாதிகள், மனக்குழப்பங்கள், பயங்கள் இவற்றிலிருந்து விடுதலை தாரும். தூக்கமின்மை, அசதி, சோர்வு, நோய் பற்றிய பயம், சாவு பற்றிய எண்ணங்கள், தற்கொலை முயற்சிகள் போன்ற எண்ணங்கள் எங்களை விட்டு மறைந்து போவதாக. உம்முடைய வாழ்வு தரும் உடனிருப்பு எங்களை சகல எதிர்ப்புகளிலிருந்தும் தற்காத்து கொண்டு நலமான வாழ்வுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு உம்மிடத்தில் வாஞ்சையோடு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.